லெட்ஸ் வெல்கம் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்களை பத்தி. நான் ஆக்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இப்போ படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சு முடிச்சிட்டேன் மேம். படிச்சு முடிச்சிட்டேன். ஒர்க் பண்ணிட்டே இதை பண்றீங்களா? இதான் இப்ப ஃபுல் டைம் இதான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைம் மீடியால தான் ஒரு கரியர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? எங்க வீட்டோட ட்ரெடிஷனல் ரெசிபி மேம் இது. காரா பூந்தி பொரிச்ச குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என் பாட்டி கிட்ட நான் கத்துக்கிட்டது. பாட்டி அவங்க மாமியார் கிட்ட. ஸோ ட்ரெடிஷனலா எங்க ஃபேமிலியில பண்ற ஒரு ரெசிபி. சிம்பிள் ரெசிபி மேம். அது டக்குன்னு பண்ணி முடிச்சிட முடியும். அது எதோடலாம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்? இட்லி, தோசை, ஆப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து சாப்பிடலாம். வீட்டுல சைட் டிஷ் டக்குன்னு பண்ணணும்னு நினைக்கும் போது இது வந்து பண்ணிடலாம். சரி, இப்போ அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தலாமா? கண்டிப்பா. காரா பூந்தி பொரிச்ச குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காரா பூந்தி பொரிச்ச குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: காரா பூந்தி 1 கப், நறுக்கிய வெங்காயம் 3, வரமிளகாய் 5, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 3 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. காரா பூந்தி பொரிச்ச குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிடலாமா? காரா பூந்தி நம்ம கடையில இருந்தே வாங்கிக்கலாம். ஆமா, காராபூந்தி நம்ம ஸ்நாக் ஷாப்ல எல்லாம் கிடைக்கும் இல்லையா, இன்ஸ்டன்டா அதை நம்ம வாங்கிக்கலாம். இது நான் இன்னைக்கு செய்யறது வந்து சிறு காரா பூந்தியில செய்யறேன். பெரிய காரா பூந்திலையும் செய்யலாம், பட்டர் முறுக்கு இருந்தா அதுலயும் செய்யலாம். நல்லா இருக்கும். பேஸ் கிரேவி இதுதான். பேஸ் இதுதான். ஓகே. சோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே, உங்க வீட்டுல நிறைய சமைப்பீங்களா? ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல சமைப்பேன் அப்பப்போ. உங்களோட ஸ்பெஷல் டிஷ்? என்னோட ஸ்பெஷல் டிஷ்னு பார்த்தா பச்சை பயிரில் ஒரு கிரேவி ஒன்று பண்ணுவேன். ஸோ அது ஸ்பெஷல். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான். நம்ம காரா பூந்தியில சம்டைம்ஸ் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னு பட்சத்தில் அது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு காரம் வந்து நம்ம குழம்பு மிளகா பொடி மட்டும்தான். ஆமா, வெறும் குழம்பு மிளகா பொடி மட்டும்தான். காஞ்ச மிளகா போட போறோம். காரம் ஜாஸ்தியா வேணும்ன்றவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். பட் எங்க வீட்டுல நாங்க இவ்வளவுதான் போடுவோம். கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும். நம்ம ஆப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி மைல்டா இருக்கும். பட் அவங்க டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப காரம் வரமிளகா போட்டுக்கலாம். ஆமா, வரமிளகா போட்டுக்கலாம். உங்க அம்மா நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாங்கல்ல? ஆமா, அவங்க நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் நான் கிடையாது. டக்குன்னு எப்பயாவது சிம்பிளா வீட்டுல செய்யறதுதான். இது முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டலாம். வெங்காயம் போடலாம். வெங்காயம் நிறைய வேணும் இல்லையா? ஆமா, அப்பதான் கொஞ்சம் நமக்கு திக்னஸ் இருக்கும். ஏன்னா வேற எதுவுமே நம்ம போட போறது இல்ல. ஸோ கொஞ்சம் கிரேவி திக்னஸ் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஆனியன் நிறைய போட்டா நல்லா இருக்கும். இதுக்கு தக்காளி எல்லாம் வேண்டாம். இது நம்ம வடகறி மாதிரி பண்ணும் போது வடகறிக்கு போடுற இன்கிரீடியன்ஸ்ல சோம்பு, பட்டை, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு பண்ணா வடகறி ஸ்டைல நல்லா இருக்கும். பட் நாங்க சிம்பிளா வீட்டுல செய்யறது இப்படியே வந்து நம்ம வடகறிக்கு பண்ற வடையை போடுறதுக்கு பதிலா இதை போட்டு நம்ம மெது பகடெல்லாம் வாங்கி அதெல்லாம் செய்யறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? ஆமா. சோ வடகறி சாப்பிடணும், ஆனா இன்ஸ்டன்டா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து பட்டை, சோம்பு போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு இதே ரெசிபியை அந்த மாடல்ல செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கும். சீக்கிரம் பண்ணிடலாம். ஆமா. இப்ப வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வதங்கணும்? இது வந்து ரொம்ப அந்த கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா ரொம்ப கண்ணாடி பழத்தை அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இனிப்பாயிடும். சோ அந்த அளவுக்கு வேண்டாம். சரி, கொஞ்சம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஓகே. பச்சை வாசனை போக வேற வதங்கணும். ஆமா. வேற எந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பண்ண ரெசிபி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பண்ண ரெசிபின்னு பார்த்தா ரொம்ப சின்ன வயசுல நம்ம ஒரு 3rd 4th அம்மா அப்போ ஒர்க்கிங்ல இருந்தாங்க. ஸோ இப்போ ஈவினிங் நமக்கு பசிக்கும் போது நம்மளே ஏதாவது செய்யணும் ட்ரை பண்ணும் போது அம்மா நூடுல்ஸ் செய்யறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நூடுல்ஸும் சேமியா உப்புமாவும் ஒரே மாதிரி தான் செய்யணும்னு நானே ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ல அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி முதல்ல செஞ்சது சேமியா உப்புமா. ஆனா மேகி செய்யற மாதிரி செஞ்சது. ஸோ அது கொஞ்சம்
மேகிக்கு தண்ணி நிறைய ஊத்துவோம், ஆனா உப்புமாக்கு அவ்வளவு தேவையில்ல. அது ஏதோ ஒரு மாதிரி சேமியா உப்புமாக்கு அவ்வளவு தேவையில்லை, நமக்கு அப்ப அவ்வளவுதான் தெரியும். அதனால அது ஒரு டேஸ்டா தான் இருக்கும். நல்லாதான் இருந்தது. அன்னைக்கு என் கசின் கரெக்டா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அது அவங்கதான் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. வெங்காயம் வதங்கிக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நீங்க பண்றதுல உங்க அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? நான் பண்றதுல எது செஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யூஸ்வலா சமைக்கிறவங்களுக்கு யாரும் சமைச்சு கொடுத்தாலும் எதுவா இருந்தாலும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதனால அது வந்து ஒரு சின்ன காஃபியா இருந்தாலுமே சரி, ஒரு ஆம்லேட் போட்டாலுமே அவங்களுக்கு வந்து எதுவா இருந்தாலும் நான் செஞ்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லயுமே பொதுவா நான் செஞ்சா வந்து எல்லாருக்குமே அந்த கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க, அதனால வாசனை நல்லா வருது, நீ செஞ்ச எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இருந்தாலும் அம்மா ஸ்பெஷலா திருப்பி திருப்பி கேட்பாங்கல்ல, நீ பண்ணிடுமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களோட வந்து காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களுக்கு பிடிக்கும்னுக்காக அப்பப்போ காரக்குழம்பு வந்து வச்சு பண்ணிருப்பீங்க. ஆமா, வெண்டைக்காய் காரக்குழம்பு. இஞ்சி பூண்டு ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுடலாம். இந்த தீபாவளி டைம்ல நம்ம வந்து இந்த காரா பூந்தி எல்லாம் பண்ணுவோம். ஆமா, அப்ப கொஞ்சம் மிச்சம் மீதி எல்லாம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிடலாம். முறுக்கு தேன்கோள் எல்லாமே போட்டுடலாம். எக்ஸஸா இருக்கும் போது நம்ம ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு எக்ஸஸா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கோம். டைமும் ரொம்ப எடுக்காது, சட்டன் முடிஞ்சிடும். நமக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் ஆகும். வெங்காயம் மட்டும் பாக்கிட்டு இருக்கும் போதே வாங்கி பண்ணிடுவாங்க. ஏன்னா காரா பூந்தி கடையில போய் வெங்காயம் இருக்கு, எல்லாமே வீட்டுல இருக்கிறது உடனே பண்ணிடுவாங்க. தண்ணி இப்ப விட்டுக்கலாமா அப்புறம் விட்டுக்கலாமா? கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம விட்டுக்கலாம். பாருங்க, ஏன் நம்ம காரா பூந்தி போடும்போது வேற இழுத்துக்கும்ல. ஆமா ஆமா, இழுத்துக்கிடுச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் கடைசி அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். போதும். இது நல்லா இப்ப நம்ம கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் காரா பூந்தி போடும். கொஞ்சத்தை கொதிக்கணுமா? போதும் போதும். ஓகே, இப்ப என்ன பண்ணி இப்ப அது போட்ட காரா பூந்தி எடுத்து நம்ம போட்டுடலாம். அதுல ஃபுல்லாவே சேர்த்துடலாமா? ஃபுல்லாவே போட்டுடலாம். ரொம்ப கிளற வேணாம், இல்லைன்னா அது கொஞ்சம் இதுவாயிடும். ஜஸ்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி வைக்கணுமா? ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும், நம்ம பாத்துடலாம். இப்ப கரெக்டா இருக்கு. ஆமா, அண்ட் உப்பு வந்து காரா பூந்திலே கொஞ்சம் இருக்குன்றதுனால நம்ம கடைசியில வந்து பாத்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணும்ன்றது நம்ம போட்டுக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சம் சேர்க்க போறோம். ஆமா, மேலாக கொத்தமல்லி. ஆமா, கடைசியா இறக்கும்போது நம்ம கொத்தமல்லி போட்டு எடுத்துருவோம். ஓகே, அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு ரெசிபி. இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும். சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நல்லா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். தண்ணி மட்டும் நமக்கு வந்து பார்த்து வந்து ஊத்திக்கலாம். காரா பூந்தி பொரிச்ச குழம்பு ரெடி. கொத்தமல்லி சேர்த்துலாமா? நான் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளவுதான். இதை நம்ம ரைஸ்லயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்லையா? கண்டிப்பா சாப்பிடலாம். பவுல்ல வந்து மாத்தி பிளேட்டிங் பண்ணிடும். காரா பூந்தி பொரிச்ச குழம்பு எப்படி பண்றதுன்னு பாத்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். காரா பூந்தி கடையில இருந்து வாங்கிட்டோம்னா டக்குன்னு ஒரு வெங்காயம் இருந்தா போதும். வெங்காயம், இஞ்சி பூண்டு தான், மிச்சப்படி எல்லாமே வீட்லயே இருக்கும். உடனே பண்ணி பார்த்துடலாம். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ரைஸ்ல கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சூப்பரா ஒரு டிஷ், ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த காரா பூந்தி பொரிச்ச குழம்பு எல்லாருமே உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வந்து பஞ்சாபி ஸ்பெஷலா கடி பக்கோரா, ஆலு பேங்கன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம நார்மலா ஒரு மோர் குழம்பு பண்ணுவோம், அதே மாதிரி தான். அவங்க ஸ்டைல்ல வந்து பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து காரா பூந்தி போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு, ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்ல டேஸ்டியா இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.